இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. உனக்கு தான் கால் பண்ணலான்னு ஃபோன் எடுத்தேன். நல்ல வேளை நீயே வந்துட்ட. சாரிண்ணா, இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சா? நீ எங்க லேட் ஆயிடுமோன்னு யோசிச்சு தான் ஃபோனை கையில் எடுத்தேன். நீ பர்ஃபெக்ட் டைமுக்கு வந்துட்ட. அண்ணா அட வச்சுக்கோமா, உங்ககிட்ட இருந்தா என்ன என்கிட்ட இருந்தா என்ன, நான் அப்புறமா வாங்கிக்கிறேன். ஐயோ வேண்டாண்ணா, அண்ணனுக்குள்ள கணக்க அண்ணனுக்கே முடிச்சுக்கோ, அப்பதான் டீலிங் கரெக்டா இருக்கும். சொன்னா கேட்க மாட்டியே. சரி கொடு. சரிம்மா, நான் போயிட்டு வரேன். நாளைக்கு பார்க்கலாம். அப்பா 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 வந்ததும் வராததுமா கூப்பிட்டுக்கிட்டே இருக்கான். அப்பா ஏய் சும்மா கத்தாத. அப்பா இன்னும் வரல. அப்பா இன்னும் வரலையா? எப்ப வருவேன் என்ன ஏதுன்னு சொன்னாரா? ஃபோன் பண்ணாரா? அதெல்லாம் ஒன்னும் சொல்லிட்டு போல. எனக்கு எதுவும் தெரியாது. மணி 9 ஆயிடுச்சு. The mobile number you have dialed is currently not reachable. Please try again later. ஃபோனு போக மாட்டேங்குது. 9:45 வரைக்கும் பார்க்கலாம். மணி ஆயிடுச்சா? அப்பா செருப்ப காணுமே. அப்பா இன்னும் வரலையா? தீபா 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 எழுந்திரு தீபா. என்னடி தூங்கிட்டு இருக்கல்ல? இல்ல அப்பாவை இன்னும் காணோம். அதான் நைட் அப்பா வந்தாரா? ஏய் தூக்கம் வருது போடி. சொல்லு தீபா, அப்பா வந்தாரா இல்லையா? இல்ல வந்துட்டு எங்கேயாவது போயிட்டாரா? எனக்கு ஒண்ணும் தெரியாது, அப்புறம் பேசிக்கலாம். எனக்கு தூக்கமா வருது போடி. பாஸ்கரனா, என்னாச்சு இந்து? அப்பாவை பாத்தீங்களா? அப்பாவையா? இவ்ளோ காலையிலயா? ஏன் என்னாச்சு? அப்பா வீட்ல இல்ல? நைட்ல இருந்து அவர் வீட்டுக்கு வரல. வரலையா? ஆமா. தீபா கிட்ட கேட்டியா? அவளுக்கு ஒண்ணும் தெரியல. சரி இரு, நான் குடத்தை வச்சிட்டு வரேன். அப்பா என்னமோ இவளுக்கு மட்டும்தான் பெருசா அக்கறை இருக்கிற மாதிரி துடிச்சு போறா. ராத்திரில இருந்து எங்கப்பா போன? போனை வேற ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்க. நான் எவ்வளவு பயந்து தெரியுமா? தீபா சொல்லுச்சுமா, நீ பயந்து போய் தேடிக்கிட்டு இருந்தேன்னு. உனக்கு போன் பண்ணாம இருந்தது தப்புதாம்மா. அப்பாவை மன்னிச்சிடறா தங்கம். மன்னிக்கிறதுலாம் அப்புறம், முதல்ல நீ எங்க போன அதை சொல்லுப்பா. அது நேத்து வேலை முடிச்சிட்டு கிளம்பும் போது ஒரு கட்சிக்காரர் வந்து திடீர்னு யாரோ ஒரு தலைவர் வர்றாரு, 200 அடிக்கு செவுத்துல வரவேற்பு வாசகம் எழுதணும், ஒரே நைட்ல முடிக்கணும், 3000 ரூபாய் தர்றேன்னு சொன்னாங்கம்மா. அதை எப்படி வேண்டான்னு சொல்றது? உங்ககிட்ட சொன்னா அதெல்லாம் வேணாம், வீட்டுக்கு வந்து சேருங்கன்னு திட்டுவ. சொல்லிக்காம கொள்ளாம கிளம்பிட்ட. கண்ணாடியில உன் முகத்தை பாருப்பா, எப்படி சோர்ந்து போய் தூக்கம் இல்லாம கண்ணெல்லாம் எப்படி வீங்கி இருக்கு பாருப்பா. அட அது கிடக்குதுமா, 2 மணி நேரம் படுத்து தூங்கினா சரியா போயிட போகுது. ஆனா நீ எங்களுக்காக எத்தனை பகல் எத்தனை ராத்திரி தூக்கம் இல்லாம கஷ்டப்பட்டிருக்க. அதுக்கு முன்னாடி இதெல்லாம் ஒண்ணுமே இல்லம்மா. பாரதியை மீட்க எவ்வளவு தூரம் போராடுற, பாத்துக்கிட்டு சும்மா இருந்தா அப்புறம் என்ன அப்பம்மா நானு? என்னால முடிஞ்சதை நான் உனக்கு பண்ணணும் இல்ல, அதான் உங்ககிட்ட சொல்லாம நான் கிளம்பி போயிட்டேன். இந்தா இந்த துட்டப்புடி, இந்தா நீ போய் பாரதியை சீக்கிரமா மீட்டு வா. பாரதியை முதல்ல போய் மீட்டுட்டு வாமா. என்ன இந்து, நீ இது வரைக்கும் இப்படி பயந்து நான் பார்த்ததே இல்ல. அம்மா போனதுக்கு அப்புறம் அப்பா
முகத்தை பார்க்காம ஒரு நாள் கூட இருந்ததில்ல. திடீர்னு காணோனதும் நான் பயந்துட்டேன். அதான் அப்பா கிடைச்சிட்டார்ல, ஃப்ரீயா விடு இந்து. ஐயா வணக்கம் ஐயா, ஆ. நல்லா இருக்கீங்களா? வணக்கண்ணே, ம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. உங்களை இப்படி பார்க்கவே முடியலண்ணே. எப்படி சிங்கம் மாதிரி இருந்த ஆளு நீங்க. பாபோண்ணே, வயசானாலும் சிங்கம் சிங்கம் தான். எங்க ஐயா காட்டுல இன்னும் அவர்தான் ராஜா. எந்த குறையும் இல்லாம ஆண்டுகிட்டு இருக்காரு. இதுக்கு மேல என்ன வேணும்? சரி, அதை விடுப்பா. உன் பையன் எப்படி இருக்கான்? நீங்க ஒரு நாள் விட்ட டோஸ்ல பையன் டோட்டலா அரண்டு போயிட்டான். இப்பெல்லாம் அனாத ஆசிரமத்தை பத்தி வாயை திறக்கிறது இல்ல. ஓ, அவன் பொண்டாட்டி வாயையும் திறக்க விடுறது இல்ல. நல்லா பாத்துக்கிறாண்ணே. சரி சரி, நீ போ. வரேங்கண்ணே. ம். என்ன ஒரு மாதிரி டல்லா இருக்க? என்ன யோசனையில வர்ற? அதெல்லாம் இல்லைங்கய்யா, நான் எதுவும் யோசிக்கல. டேய், வேலையில ஏதாவது பிரச்சனையா? எதுவா இருந்தாலும் தைரியமா சொல்றா. நான் வேணா கிருபாட்ட சொல்லி சரி பண்றேன். அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லையா, எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருக்கு. சரி சரி, நிப்பாட்டு. இப்படி முன்னாடி வா. டேய், யாரா அந்த பொண்ணு? என்னடா முழிக்கிற? அதான்டா உன் பேக் அடிச்சுட்டு போனாலே அந்த பொண்ணு யாரு? ஏய் டேய், அந்த பேக்கை ஒரு ஆம்பளை அடிச்சிருந்தா அவனை அந்த இடத்துலயே அடிச்சு போட்டுட்டு அவனை ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணிட்டு அந்த பேக் எடுத்துட்டு வந்திருப்ப. ஏதோ பொம்பளை பிள்ளையா இருந்ததுனால அந்த பொண்ணை எதுவும் பண்ண முடியாம நீ கிருபா கிட்ட திட்டு வாங்கிட்டு உன் காப்பு அடகு வச்சுட்டு பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டு சுத்திக்கிட்டு தெரியுற. கரெக்டா? ஐயா, அந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணியாச்சியா. அண்ணங்கிட்ட தான் நான் பணத்தை கொடுத்துட்டேன்னு. டேய், பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணிட்ட, அதெல்லாம் சரிதான். அந்த பொண்ணை உன்னால எதுவும் பண்ண முடிஞ்சுதா? உனக்கே தண்ணி காட்டியிருக்காளே அவ. அவ எப்பேற்பட்ட கேடியா இருப்பா. நம்ம மூஞ்சியில படம் ஏதாவது ஓடுதா? பக்கத்துல இருந்து பார்த்தவர் மாதிரியே புட்டு புட்டு வைக்கிறாரு. இனிமே கொஞ்சம் அலர்ட்டா தான் இருக்கணும். டேய், என்னடா யோசிக்கிற? ஒன்னும் இல்லையா. சரி, டைம் ஆச்சு, கிளம்பலாம். ஏய், அங்கே என்னடா பாக்குற? மாப்பிள, எனக்கு நம்ம அந்த பொண்ணு விஷயத்துல நீ கொஞ்சம் ஓவரா போறேன்னு தோணுதுடா. எல்லாம் எங்களுக்கு தெரியும். ஒரு பொண்ணு அவளே அவ்வளவு சீன் காட்டும் போது ஆம்பளைங்க நாம பாடாமே ஓட்டிட மாட்டோம். இனிமே நம்மள பார்த்தாலே அலறுவாள்ல. சரி. மணி இப்பவே 9 ஆகுது. நேரம் வந்திருக்கணும்ல, வரலையே. அவ வர மாட்டாடா. எங்கேயாவது உக்காந்து மூக்க சிந்திக்கிட்டு இருப்பா.